நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை. நம்ம பொருளை வாங்கிட்டு அவங்கள தொங்க வேண்டியதா இருக்குது. பாத்துக்கோங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சொன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. மோட்டரே ஓடல. எங்கிட்ட இங்கே போகலையே. அடுத்த நம்பர் கட்சி பாரு. ரெண்டு நம்பரையும் சேவ் பண்ணிட்டு ஒன்றுக்கு ஒன்று அடுத்தது கட்டு வச்சு. என்ன ஒன்று நம்பரே காட்ட மாட்டேங்குது, என்ன ஆச்சு? நீங்கள் டயல் செய்த எண்ணை தயவு செய்து சரி பார்க்கவும். சரி பார்க்கவும். அவங்க கொடுக்குற நம்பர் தான் நமக்கு. என்ன பண்றது, கொடுத்த நம்பர் எல்லாமே தப்பான நம்பரா கொடுத்தா எந்த தான் அடிக்கிறது. ஹலோ ஹலோ, வணக்கங்க சார். சார், உங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் வாஷிங் மிஷின் ஹீட்டர்லாம் வாங்கினோங்க சார், சத்யாலேருந்து. வாஷிங் மிஷின், டிவி, ஹீசர் எல்லாம் வாங்கினோங்க சார். அதில் வந்து வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்தே ஓடலைங்க சார். சாம்சங் சார் கம்பெனி. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ 2 தடவை சர்வீஸ் பார்த்துட்டு வந்துட்டாங்க. 1 வருஷத்துக்குள்ளே 2 தடவை வந்துட்டாங்க. அப்பயும் நாங்கள் சொன்னோம், இது ஓடலைங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு வேறு எதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள். ஏன்னா ஒரு லேடி மட்டும்தான் இருக்காங்க, வயசானவங்க. இப்போ அவங்களும் இங்கே ஒரு 5-6 மாதமாக இங்கே தான் என்னோடய வீட்டில், அவங்க பொண்ணு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இங்கே தான் இருக்காங்க. போட்டு பார்த்தா சுத்தமாகவே ஓடலை. அதுக்கு முன்னாடியே 2 தடவை வந்துட்டாங்க சர்வீஸுக்கு. அதான் வாங்கலேருந்து ஓடல. நீங்கள் எனக்கு அந்த வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு எங்களுக்கு வேறு வாஷிங் மிஷின் கொடுங்க சார். இன்னும் 1 இயர் கூட ஆகலைங்க சார். சார் சர்வீஸ் என்னங்க சார், 1 வருஷத்தில் வாங்கின புதுசு சர்வீஸ்னு எத்தனை தடவை பண்ணுவீங்க? இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வச்சுட்டு இன்னும் 4 வருஷம் தானா ஓகே சர்வீஸ்? வேணாங்க, இந்த மிஷினே வேணாங்க, மிஷினே சரியில்லை. கேட்குதாங்க, கேட்டுக்கோங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கதி தான். ஹலோ சார், வணக்கம் சார். வாஷிங் மிஷின், டிவி, ஹீசர் எல்லாம் வாங்கினோம் சார். உங்கள் கடையில் தாங்க சார் வாங்கினோம். டிவி மட்டும் தாங்க சார் ஓடுது, ஹீசர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல நாங்கள். வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அது கூட 2-3 தடவை ரிப்பேர் ஆகிடுச்சுங்க சார். ஓடவே இல்லை, ரன்னிங்கே ஆகலைங்க சார். மோட்ரு குர்ன்னு சுற்றுதே இல்லையா சார், மிஷின் ஓட மாட்டேங்குது சார். சாம்சங் சார். என்னங்க சார்? ஆமாங்க சார். சார் எத்தனை நம்பருங்க சார் மாற்றி நான் பேசிகிட்டு இருக்க முடியுமாங்க சார்? நான் 4 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் மாற்றி இவங்கள்ட்ட பேசுங்க அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு நானும் எனக்கு பேசி டயர்ட் ஆகுதுங்க சார். நான் பொருளை கூட நாளைக்கு கொடுத்துறேங்க சார். நான் உங்களை கடையில் ரிசீவ் பண்ணி நான் கொடுத்துட்றேன், நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனக்கு வேறு நம்ம பொருள் மாற்றி கொடுத்துருங்க சார். சார் 4 நாள் அப்படி தாங்க சார் அவசரப்பட்டு இருக்கேன். நான் 4 நாளாக நான் அவசரப்பட்டு இருக்கேன். அவங்களும் ஒவ்வொரு நம்பர் மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ தான் உங்கள் நம்பரை கம்ப்யூட்டர் பிடிச்சி எடுத்தேன். சார் சர்வீஸே எங்களுக்கு வேணாங்க சார். சார் எங்களுக்கு செட்டு அதை வச்சுட்டு வேறு கொடுங்க, இல்லைன்னா எங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்க சார். என்னங்க சார்?
புரியலங்க சார். இப்போ 1 இயர் கூட ஆகலைங்க சார். நான் உங்களுக்கு பில்லு புக் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க சார். சார் மிஷினே ஓடலைங்க, ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்கன்னா அப்போ நான் எதாங்க சார் மிஷினை வச்சுட்டு என்னங்க சார் பண்ண முடியும்? ஓடாத மிஷினை வச்சுக்கிட்டு சார் சர்வீஸே எங்களுக்கு வேணாங்க சார். நாங்கள் நாளைக்கு வரோங்க சார். சரிங்க சார், வைங்க சார். பார்த்தீங்களா, சத்யாவில் வாங்கிட்டு நாங்கள் தட்டுக்கிட்ட தலை உடையிறது. சர்வீஸ்க்கு தான் வருவாங்களா, 1 வருஷம் கூட ஆகலை, இத்தனை தடவை ரிப்பேரு. அப்போ இன்னும் சொச்ச வச்சோம்னா நம்ம வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்களா? 1 வருஷத்துக்கே 3 தடவை ரிப்பேருக்கு வந்தாங்கன்னா பாக்கி எப்படி வச்சு ஓட்டுறது? இதுக்கு முன்னாடி நாங்கள் வாஷிங் மிஷின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம், 10 வருஷம் கூட ரிப்பேர் ஆகலை மேடம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் நிறைய வந்து அது என்ன வந்து பட்டர்ஃப்ளை வாங்கியிருக்கோம். 10 வருஷம் ஒரு மிஸ்டேக் கூட ஆகலை. ஓட்டி எலி கடிச்சதுனால நாங்கள் கொடுத்துட்டோம், பழைய இதில் கொடுத்துட்டோம். இப்போ பத்தலைன்னு சொல்லிட்டு இவங்க கடையில் வாங்கினா சத்யாவில் ஓடவே இல்லை. வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஓடவே இல்லை. ஃபோன் பண்ணால் சர்வீஸ்காரங்களை அனுப்புகிறாங்க, அந்த நிமிஷம் மட்டும் ஓடுது, மறுநாள்லேருந்து ஓடுறதே இல்லை. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு, நானே முடியாத வயசுக்கு இல்லை 1 வருஷத்துலேருந்து எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். செட்டை மாற்றி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம், வேற ஒன்றும் சொல்ல. செட்டு எங்களுக்கு வேண்டாம். இதை இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நாளைக்கு எடுக்கிற லைவ் வீடியோ உங்களுக்கு போட்டு வரேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏமாந்து தயவுசெய்து போக. இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாந்து போய் இப்படி அவசப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் ஏமாந்துருக்குறோம். அது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஏமாந்தீங்க எனக்கு தெரியாது. போகாதீங்க தயவுசெய்து, வேற எங்கேயானு வாங்குங்க. சத்யா கடை சரியில்லை. அவங்க இன்னமும் சர்வீஸ்க்கு ஆள் அனுப்புறதா சொல்றாங்க. புரியுதா? சர்வீஸ் தான் ஆள் அனுப்புறேங்கிறாங்க. மிஷின் செட்டு மாத்திர மாட்டேங்கிறாங்க. பைசா கொடுங்கங்கிறான். மிஷினே மோட்டரே ஓடாத மோட்டருக்கு சர்வீஸ் எதுன்னு மோட்டருக்கு வாரண்டி இருக்குங்கிறாங்க. வாரண்டி இருக்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? ஓடாத மோட்டரை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு தேவையில்லை. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். தேவாத மிஷினை வச்சுக்கிட்டு ஓடாத மிஷினை வச்சுக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நானே முடியாததுக்காக உட்காந்து துவைக்க இப்போ கையில் வச்சு துவைச்சிட்டு இருக்கேன். நானே கால் முடியாது.